வணக்கம் மேம், வெல்கம் டு ஸ்ரீ சக்தி அவார்ட்ஸ் Thank you. 2025. ஸோ விமனை வந்து என்கரேஜ் பண்ணுற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை மேம்? ஸோ எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணீங்க? இது விமனுக்குன்னே பண்ணுற அவார்டுங்கிறங்காட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விமனுக்கு அவார்ட் கொடுக்கும்போது அவங்கள நிறையா மோட்டிவேட் பண்ணி அவங்கள இன்னுமே நிறையா வந்து கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கேர்ள்ஸ்க்கு இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் அவங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் எந்த விஷயம்னாலும் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பண்ணணும். ஸோ ஃபுல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். எதை பண்ணணுன்னாலும் நாலேஜ் வந்து ஃபுல்லாக கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விமன் எடுத்துக்கும் தடங்கள் வந்து நிறைய இருக்கும் லைஃப்பில். ஸோ தடங்கள் எப்படி ஓவர் பண்ணுறது, ஏதாச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டெப் சொல்லுவாங்க? தடங்களுக்கு வந்து என்னென்னா பேஷன்ஸ் தான் வந்து இஸ் த கீ. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக சேலஞ்ச் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்பவே பேஷண்ட்டாக இருந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம பேஷண்ட்டாக இருந்து நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.